கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்கிறப்பா. நீ பேசுகிற தெய்வம் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வருகிறதற்கு நன்றி. இந்த புதிய நாளிலும் புதிய கிரிகளை எங்கள் வாழ்க்கை நடப்பிக்க நீ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீ. புதிய கிருபைகளை தாங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமா. எடுத்து வாசிப்போம். லூக்கா 12 அதுல 5ஆம் வசனத்தோட வாசிப்போம். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாய் ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். இப்ப நரகத்திலே தள்ளுறத, இப்ப பரலோகம்னு ஒண்ணு இருக்கு, நரகம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நரகத்திலே தள்ளுறது அவருக்கே என்ன பண்ண எல்லா அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப நம்ம யாருக்கு பயப்படணுமா? கடவுளுக்கு, நம்ம உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணுமா? நம்ம பயப்படும் பொழுது அநேக வித ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த புதிய நாளிலும் கூட கர்த்தருக்கு பயப்படுறவர்களை, சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை தொடர்ந்து ஆண்டவர் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? ஒருவன் தேவனுக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து உங்களை வழிநடத்த ஆண்டவராக இயேசு வல்லமையுள்ள தேவனாக. சில இடத்துல சொல்லப்படுறது, நீங்க என்ன பண்ண, மனிதர்களுக்கு பயப்படாதீங்க. சில உங்களை மிரட்டுறவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, நீங்க பயப்படக்கூடாது. சில அதிகாரிகளுக்கு என்ன பயப்படாம சில மிரட்டி சில காரியங்களை செய்வாங்க. ஆமா, சில இந்த காரியத்துக்கு இணங்குங்க, அந்த காரியத்தை நீ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது. ஆமா, நீங்க தானியல் கூட பாத்தீங்கன்னா, நீங்க அவன் என்ன பண்றான், இந்த தானியல நீங்க ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி கட்டளை போடுறான், பத்திரத்துல கையெழுத்து வாங்குறான். நீ ஜெபிக்க கூடாது, அவன் தேசத்துல என்ன பண்ணது, அவன் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி கட்டளை. ஆனாலும் பாருங்க, அந்த தானியல் அந்த அதிகாரி பேப்பர்ல அவன் ஜெபிக்கிற கர்த்தருக்கு அவன் பயந்தபடினால ஆண்டவனை எல்லா அழிவுகளுக்கும் விலக்கி, மனிதனுடைய உபாயமான தந்திரங்களுக்கும் விலக்கி. பாருங்க, ராஜாவுக்கே பயப்படல, பயங்கரமான கோவக்கிறான். ஆனா அவன் பயப்படலையா தானியல்? ஏன்னா அவன் கடவுளுக்கு பயந்ததுனால, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயந்ததுனால, இந்த உலகத்தினுடைய பயப்படுற காரியம், உலகத்துல மனிதன் செய்யற காரியம் அவனை ஒண்ணு என்ன பண்ணல, சேதப்படுத்த முடியல. ஆனா ஒரு சேதம் இல்லாம தேவன் தானியலை பாதுகாத்த ஆண்டவர். இந்த சொல்லப்படுறது, நரகத்தை தள்ள வல்லவருக்கே நீங்க என்ன பண்ணுங்க, அவன் வல்லமுள்ள தேவன். நம்ம சரீரம் ஒரு நாளுக்கு மண்ணுக்கு போகும். நமக்குள்ள இருக்கிற இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுக்கென்று நம்ம பயந்து வாழும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ கணிதரும் செடியை போல என்ன பண்ண, அவன் மனைவி கணிதரும் செடியை போல வளருவான். உன் பிள்ளைகள் ஒளிவு முறை கன்றுகளை போல வளருவான்னு சொல்லப்படுறது. அநேக வித நன்மைகளை தேவன் நம்மளுக்காக வைத்திருக்கிறார். அந்த நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஏன்னா சில காரியத்தை நீங்க பயப்பட்டுனே இருந்த, பயப்படுறதே உங்களுக்கு என்ன பண்ணும், வேதனையை கொடுக்கும். பயந்துட்டாலே இது இந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இந்த அது யார்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றதோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீ ஓப்பனா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர், இந்த காரியத்துல எனக்கு இப்படி இருக்க ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது, குடும்பத்துக்கு கணவன் மனைவி எந்த ஒளிவுமுறை இல்லாம பயப்படாம எந்த காரியத்தை என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அது மாதிரி ஒருவேளை ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க, காலேஜ் போற பிள்ளைங்க, அதெல்லாம் என்ன பண்ண, தாய் தகப்பன்கிட்ட மறைக்காம தன் உண்மைகள் என்ன பண்ணும், அது சொல்லும் பொழுது அநேக வித நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த இடத்துல அழகா சொல்றது, தானியல் என்ன பண்ண, அவன் ரட்சிக்க தான் இல்லாத மனுஷன். ஏன்னா பயப்படுற மனுஷன் என்ன பண்ண, கண்ணியை வருவிக்கும். பயப்பட்டா என்ன பண்ணுவான், கண்ணி என்ன பண்ணுவான், எதிர்மே என்ன பண்ண, ஒரு சவாலாக ஒரு என்ன பண்ண, வெற்றிக்கு அது சீக்கிரமா வெற்றி அடைபடாம பயன் என்ன பண்ணுவேன், அந்த பயத்தை நீங்க புறம்பே தள்ளுங்க. அந்த பயத்தை கொடுத்ததானே அநேக விதமான ஆண்டவர் என்ன பண்ணாரு, அநேக காரியங்கள் பயப்படாத சார், நீ பயப்படாமல் பேசு, ஆண்டவர் பலனை தருவார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரணம் செய்து உங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க என் தேவன் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவருக்கு பயப்படுவோம், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளிலே கூட ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோடு நீ பேசிக் கொண்டிருக்க நன்றி. பேசினதற்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே, திடன்கொள், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. நீதியின் வலதுகரத்தினால் உடைய பிள்ளைகளை தாங்குறதற்காக ஸ்தோத்திரம். உடைய வல்லமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.